சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்று ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக உள்ளூர் உற்பத்திகள் இனி யாழில் இருந்து நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, சுங்க திணைக்களம் ஊடாக ஆளுநர் நடவடிக்கை, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சந்தைப்படுத்தல் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் உள்ளூர் உற்பத்திகளை யாழ்ப்பாணத்தில் இருந்து நேரடியாக புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒழுங்குகளை இலங்கை சுங்க திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித பிரதேசமான முறிகண்டியில் அரியாத்தை பாரம்பரிய சைவ உணவகம் மற்றும் முல்லைத்தீவு உற்பத்திகளின் விற்பனை நிலையமான மேடின் முல்லைத்தீவு ஆகிய இரு நிலையங்களையும் நேற்று சனிக்கிழமை காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து பிரதம விருந்தினராக கடந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரதான தலைப்பிடலாக இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மன்னர் மறைமாவட்ட ஆயருடன் ஸ்ரீதரன் எம்பி முக்கிய சந்திப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. மன்னர் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மன்னர் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய பேரருட் கலாநிதி ஞான பிரகாசம் அந்தோணி பிள்ளை ஆண்டகையை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடினார். மன்னர் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு நெருக்கடிகள் குறித்தும் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் 3 முதல் 5 வயது பிள்ளைகளுக்கு நிகழ்நிலை வகுப்புகள் வேண்டாம், சிறுவர் விவகார அமைச்சு எச்சரிக்கை. நிகழ்நிலை இணைய கற்பித்தல் முறை இளம் பிள்ளைகளின் ஆற்றலை மழுங்கடிப்பதுடன் கல்வி உளவியலுக்கும் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளுக்கும் முற்றிலும் முரணானது என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு எச்சரித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு மின்சார மாபியாவிற்கு தீனி போடுகிறது அரசு, சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளில் நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எதிர்கட்சிகளை ஒடுக்க ரணில் மீது அடக்குமுறை, ஐக்கிய தேசிய கட்சி சாடல் என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எரிசக்தி நெருக்கடி, அரசு ஊழியர்களுக்கு வீட்டில் இருந்து வேலை, நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக அரசு துறையின் குறிப்பிட்ட சில ஊழியர்களை மீண்டும் வீட்டில் இருந்தே பணியாற்றும் நடைமுறைக்கு உட்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது என்ற அந்த செய்தியோடு போதை மாத்திரை நுகர்ந்த சமயம் பிடிபட்ட சுத்திகரிப்பு பணியாளர் பல்கலை ஊழியர்களால் போலீசாரிடம் ஒப்படைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடன் அமைச்சர் விஜித கேரத் கலந்துரையாடல் போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக இசைத்துறையின் முன்னாள் தலைவர் நவரத்தினம் மறைவு. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீட இசைத்துறையின் முன்னாள் தலைவர் சங்கீத பூசணம் கலாநிதி நவரத்தினம் தனது 75வது வயதில் நேற்று காலமாகி இருக்கிறார் என்று அந்த செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், லங்கா ஐஓசி நிறுவனம் இலங்கையின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அதற்காக எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அந்த நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கே ரகு இதனை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியோடு போதை ஒழிப்பு நடவடிக்கைக்கு வடமராட்சியில் குழு அமைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேராசிரியர்களாக பதவி உயர்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் துறை, பல்துறை கற்கைகள் துறை ஆகிய துறைகளின் துறை தலைவர்கள் உட்பட சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். விஞ்ஞான பீடத்தின் ரசாயனவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி ஜசோதா பிரபாகர், பொறியியல் பீடத்தின் பல்துறை கற்கைகள் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி பத்மநாதன் கதிர்காமநாதன் மற்றும் கலைப்பீடத்தின் ஆங்கில மொழி கற்பித்தல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திருநாவுக்கரசு கருணாகரன் ஆகியோரை பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை நேற்று ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. ஆகவே நாங்களும் அவர்கள் 3வருக்கும் வணக்கம் தமிழொலியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் 768 விமான பயணங்கள் ரத்து, சுற்றுலா பயணிகளின் வருகை திடீரென 30% வீழ்ச்சி.
மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாட்டுக்கு வருகை தரவிருந்த 768 விமான பயணங்கள் இதுவரையில் ரத்து செய்யப்பட்டன என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையில் சுமார் 30% வீழ்ச்சி காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்று அந்த செய்தியும், எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆவணம் ஒன்று தயாரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மத்திய கிழக்கு போர் சூழலால் ஏற்றுமதி துறைக்கு கடும் பாதிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமையால் நாட்டின் ஏற்றுமதி துறையிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்திருக்கின்றது. மொத்த ஏற்றுமதியில் சுமார் 8% மத்திய கிழக்கு பிராந்தியம் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அதன் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்திருக்கின்றார். இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்தால் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 35% தேயிலையை வேறு நாடுகளுக்கு திசை திருப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தியும், எரிபொருட்களுக்கான வரிசையை நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள். எரிபொருள் விலை அதிகரிப்பு மக்களுக்கு சுமக்க முடியாத சுமையாக மாறியுள்ளது. அதனால் அரசாங்கம் எரிபொருட்களுக்காக அறவிடப்படும் வரியை நீக்கி அல்லது குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க கவனம் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அரசாங்கமும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பங்காளிகள் என மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் அமைந்துள்ள கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கார்க் தீவில் அமெரிக்கா குண்டு வீச்சு பதிலடி கொடுக்க தயாராகும் ஈரான் என்ற செய்திகளும், கீரிமலை தீர்த்தக்கரையின் புனித தன்மை முழுமையாக பேணி பாதுகாக்கப்படும் வடக்கு மாகாண ஆளுநர் உறுதி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து குறித்து அமெரிக்கா இலங்கை இடையே கலந்துரையாடல் என்ற தலைப்பிடலோடு செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக பாசாங்குத்தனத்தின் அதி உச்சம் என்ற தலைப்பிடலோடு ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக வாரமலர் கட்டுரை பகுதியிலே சமஷ்டி முறை தொடர்பான ஒரு நூற்றாண்டு விவாதமும் அதிகார பரவலாக அழகாக மாகாணங்கள் வந்த கதையும் என்ற தலைப்பிடலோடு வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களினுடைய கட்டுரையும், போர்க்காலம் ஒன்றில் மனிதாபிமான தலைமைத்துவம் என்ற தலைப்பிடலோடு கலாநிதி ஜெஹேன் பிரேரா அவர்களினுடைய தலைப்பிடலோடு கட்டுரையும், ஜேவிபி செயலர் ஜெல்வின் குறிப்பிடும் மாகாண சபை முறைமை என்பது மாகாண சபை தேர்தல் என்பதல்ல என்ற தலைப்பிடலோடு பனங்காட்டான் அவர்களினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டுரை பகுதிகளுக்குள் வட்டுக்கோட்டை கோஷம் 50 ஆண்டுகள் என்ற தலைப்பிடலோடு ஜதீந்திரா அவர்களினுடைய கட்டுரையும், அரசியல் தூசணம் என்ற தலைப்பிடலோடு நிலாந்தன் அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உலகிற்கான தனது ஒற்றை தலைமைக்கு அமெரிக்கா தானே புதைகுழியை தோண்டுகிறதா என்ற தலைப்பிடலோடு சர்வதேச கட்டுரை ஒன்று கந்திய அறந்தவபாலன் அவர்களினுடைய கட்டுரையாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ட்ரம்பின் போர் வெற்றி பெருமிதம், ஈரானின் போர் நிறுத்த நிபந்தனை சாத்தியமா, ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களினுடைய தற்கால சர்வதேச அரசியலை பேசுவதான ஒரு கட்டுரையும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எங்கள் ஒவ்வொரு இரத்த துளிக்கும் பழி தீர்க்கப்படும், ஈரான் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் தாக்கி அளிப்போம் எனவும், நாங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்க்கப்படும் எனவும் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் கடும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானும் வளைகுடா நாடுகளை நோக்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மோதல் காரணமாக உலகளாவிய வர்த்தக நடவடிக்கைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள கடல்வழி போக்குவரத்து மற்றும் எண்ணெய் விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்படும் அபாயம் குறித்து சர்வதேச வட்டாரங்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான போரில் இத்தாலி இனி பங்கேற்காது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுக்கும் கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு இத்தாலி இனி ஆதரவு வழங்காது என்று அந்த நாட்டின் பிரதமர் ஜிஜோ மேலோனி தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் போது மத்திய கிழக்கிலிருந்து தனது நாட்டு படகுகளை
உரிமைகளை மீளப்பெறவுள்ளதாக அவர் அறிவித்திருக்கின்றார் எனவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக மக்களை வெளியேற்றுவதற்கு முன் உரிய விசாரணை நடாத்த வேண்டும், உயர் நீதிமன்றம் உத்தரவு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியும், அமெரிக்க தூதரகம் அருகில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் வடக்கில் ஆதரவை பெற்ற அனுரகுமார மாகாண தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஏன் கேள்வி எழுப்புகிறார் மனோ கணேசன். மகிந்த ராஜபக்சவே போரை முன்னெடுத்தார். இதனால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அவர் தொடர்பில் கடும் விமர்சனம் இருந்தது. தம்மை மக்கள் விமர்சித்த போதிலும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார். எனினும் வடக்கு மக்களின் ஆதரவை பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலை நடாத்தாமல் இருப்பது ஏன் என்பது எனது கேள்வியும் சரிதானே எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு மத்திய கிழக்கு போர் பதற்றம், எண்ணெய் கப்பல்களை தாக்க துடிக்கும் நாடுகள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், நாகவிகாரையில் வழிபட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் குழு என்ற தலைப்பிடலோடு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 13வது அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நாமே பாடுபட்டோம், யாழில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. 13வது அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு எமது அணியை சார்ந்தவர்களே பாடுபட்டனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தி. அதேபோல வடக்கு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள், யாழில் கடற்படை முகாமில் கலந்துரையாடல், வடமாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பது தொடர்பான விசேட விழிப்புணர்வு வேலை திட்டமும் கலந்துரையாடலும் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சிலோன் கடற்கரை கப்பல் உத்தரா முகாமில் நடைபெற்றது என்று கட்டமிடப்பட்ட செய்தி. கீரிமலை புனித தீர்த்தக்கரை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை புனித தீர்த்தக்கரையின் புனிதத்தன்மை முழுமையாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதே வேளையில் அப்பிரதேசத்தில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அரசு நிறுவனங்களில் நடக்கும் முறைகேடுகளை அறிய புலனாய்வு அதிகாரிகளை களமிறக்க நடவடிக்கை என்ற செய்தியோடும், எரிபொருள் விநியோகம் QR இன்று முதல் அமுலாகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் QR முறையில் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமை காரணமாக கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதோடு எரிபொருளுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எரிபொருளை சீராக விநியோகிக்கும் பொருட்டே QR முறைமை அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிய வருவதாக அந்த செய்தியோடும், இம்மாத இறுதியில் IMF குழுவினர் இலங்கைக்கு விஜயம் என்ற செய்தி. போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது. யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும், வலம்புரியின் பொது அறிவு போட்டி முடிவுகள் நாளை வெளிவரும் என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அஸ்வசும கொடுப்பனவு போலி தகவல்கள் வழங்குபவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனை, நலன்புரி நன்மைகள் சபை எச்சரிக்கை. அஸ்வசும கொடுப்பனவு தகவல்களில் பொய்யான தகவல்கள் வழங்கும் அல்லது வழங்கிய பட்சத்தில் ஒரு வருட சிறை தண்டனை வழங்கும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், சவால்களை எதிர்கொள்ள அரசிடம் திட்டங்கள் இல்லை, விமர்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியும், நாட்டில் நிலவும் கடும் வெப்பம், அதிக நீர் அருந்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தும். அண்மை நாட்களில் நாட்டில் நிலவி வரும் கடுமையான வெப்பநிலை ஒட்டுமொத்த மக்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வாரமலராக வலம்புரி இன்றைக்கு சங்குநாதமாக புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே பிரதான கட்டுரையாக அபிமன்யுனுடைய நீதி அமைச்சரின் நிதர்சன உரை, காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்குமா என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை. ஈழத்தில் தமிழினம் போரினால் பட்ட வலிகளை அவ்வளவு இலகுவில் மறந்து விடாது என்று அபிமன்யுனுடைய கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாட்டிலே சிவாச்சாரியர்கள் சிலரின் சிறுமைத்தன வியாபாரம் என்ற தலைப்பிலே அந்த கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வியாசர் பதில்கள் பக்கத்திலே மானிப்பாயை சேர்ந்த இந்துமதி அவர்கள் அன்பை போதிக்கும் நாடுகளே போரில் அதிகம் ஈடுபடுகின்றன வியாசரை என்ற கேள்விக்கும், மதம் என்பது மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்காக உருவானதை தவிர மதம் மனிதனை மிருகமாக்குவதற்கானது அல்ல. உலகில் 1000 மதங்கள் இருக்கின்ற போதிலும் அனைத்து மதமும் அன்பை மட்டுமே போதிக்கிறது. ஆனால் அந்த மதத்தை பின்பற்றும் மனிதன் மதம் என மதம் கொண்டு கோரம் கொள்வது முறையில்லை. இப்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் கூட மதத்தை மையமாக்கியே நடைபெறுகிறது. ஆயினும் அதற்கு அணுகுண்டு என்ற சாயம் பூசப்பட்டிருக்கிறது, அவ்வளவே என்று அந்த செய்தியோடு
எண்ணெய் தட்டுப்பாடு நீங்க ஏதும் ஐடியா கொடுங்கள் வியாசுரை என்று வதரியை சேர்ந்த ரதீஸ் அவர்களுடைய கேள்விக்கும், ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறக்காத வரை எரிபொருள் தட்டுப்பாடு மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தில் பேரிடி வீழ்ந்தே தீரும். ஈரான் இறங்குவதா இல்லை, அமெரிக்காவும் அசைவதா இல்லை, போரை உக்கிரப்படுத்த இஸ்ரேல் மும்மரமாய் நிற்கிறது. இவ்வாறான நிலையில் உலகின் அமைதியை விரும்புபவர்கள் கூட்டாக இந்த போரை நிறுத்த முன்வர வேண்டும். இல்லையில் உலகம் பாரிய பஞ்சத்தை எதிர்நோக்கும் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் போர் தொடருமா வியாசர் என்ற கேள்விக்கு, கிளிநொச்சியை சேர்ந்த ரமேஷ் அவர்களுடைய கேள்விக்கும், அமெரிக்கா ஈரானை சாதாரணமாக நினைத்து விட்டது என்பது இப்போது புலனாகிறது. ஈரான் அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சீனா ரஷ்யாவுடன் இணங்கி அவர்களின் ஆலோசனை மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தனது இராணுவ பலத்தை கட்டமைத்து விட்டது. இவற்றை விட ஹார்முஸ் நீரிணை ஈரானின் வசம் இருப்பதும் அந்த நீரிணை உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கும் சக்தி என்பதும் ஈரானுக்கு நன்கு தெரியும். ஈரான் அமெரிக்க போர் நிறைவடைய வேண்டும், இல்லையில் அதன் தாக்கம் உலகை உலுக்கிவிடும் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். சுன்னாகத்தை சேர்ந்த கீதன் அவர்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலை செய்யலாம் என நினைக்கிறேன் வியாசரை, இதற்கான அறிவுரை என்னவென்ற கேள்விக்கும், கீதன் நீங்கள் சுன்னாகத்தில் இருந்து கொண்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் என்பது வியப்பிற்குரியது. வட்டி தொழில் என்பது பாவத்திற்குரியது. அடுத்தவன் பணத்தை இரத்தத்தை உறிஞ்சும் அட்டை போல் உறிஞ்சி வாழும் மனித வாழ்வுக்கான அடையாளம் இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த தொழிலை செய்பவர்களின் சந்ததி பிழைத்தே தீரும் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் அவர்கள், யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டரங்கு அமைய ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் வியாசரை என்ற கேள்விக்கு, எம்மவர்களுக்கும் எமது பிரதேசங்களில் ஏதும் நல்லது நடந்துவிடக்கூடாது, உடனே அது சரியில்லை, இது பிழையாக இருக்கிறது என்று கொடி பிடித்து வருவார்கள். மண்டிதீவு கிரிக்கெட் மைதானம் அடையாளப்படுத்தப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகின்றன. அப்போது வராத எதிர்ப்பு இப்போது ஏன் வருகிறது என்று சிந்திக்க வேண்டியது கட்டாயம். என்ன செய்வது, எல்லாவற்றுக்கும் தமக்குத்தான் தலைப்பாகை கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கும் வரை இனத்துக்கு எந்தவித நன்மையும் நடக்காது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அப்படியே வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஆட்சி அறிவுரை பக்கம், சங்கக்கடையில் சனம் போல மதுபான கடைகளில் சனம் பேராண்டி என்றும் மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கமும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சங்குநாதத்திலே பலருடைய கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சுகமான விடியல் வலம்புரியினுடைய மருத்துவ சுடர் பகுதியிலே ஆரோக்கியமான கற்பம் வைத்திய நிபுணர்களின் ஆலோசனை என்ற தலைப்பிலே டாக்டர் நா சரவணபவா பெண் நோயில் மகப்பேற்று வைத்திய நிபுணர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும், உள்நாட்டு செய்திகளுக்குள் அரிசி விலை அதிகரிக்காது, அரசாங்கத்திடம் போதுமான அரிசி கையிருப்பில் இருப்பதால் பண்டிகை காலத்தில் அரிசி விலை அதிகரிக்காது என கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் காத்திருக்கும் கப்பல்கள் தொடர்பில் ஈரான் இந்தியா பேச்சுவார்த்தை, ஈரான் மீதான போரில் ஒருபோதும் பங்கெடுக்க மாட்டோம், ஜெர்மன் திட்டவட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. எரிபொருள் விநியோகம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும், லங்கா ஐஓசி நிறுவனம் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், அமெரிக்காவுடன் கைகோர்க்கும் எண்ணெய் நிறுவனங்கள் சாம்பல் மேடாகட்டும், ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது ஏதேனும் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டால் இப்பிராந்தியத்தில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எண்ணெய் நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் சாம்பல் மேடாக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு இத்தாலி இனி ஆதரவு வழங்காது, பிரதமர் அறிவிப்பு. அண்டை நாடுகளை தாக்க வேண்டாம், ஈரானிடம் ஹமாஸ் கோரிக்கை என்ற செய்தியும், ஈரான் தலைவர்களை கொலை செய்வதை கௌரவமாக கருதுகிறேன், ட்ரம்ப் தெரிவிப்பு. ஜப்பான் வான்பரப்பில் வடகொரிய ஏவுகணை அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது ஜப்பான் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் 118 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தியது பாகிஸ்தான் என்ற செய்தியோடும், வலம்புருடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழர்களின் காணிகளை அனுர அரசும் சுவீகரிப்பதாக என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள் 3 முதல் 5 வரையிலான சிறுவர்களுக்கு இணையவழி வகுப்புகளுக்கு தடை என்ற செய்தியும் காணப்படுகிறது. 3 வயது முதல் 5 வயது வரையான சிறுவர்களுக்கு இணையவழி ஊடாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் உளவியல் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளுக்கு முரணானது என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக வடக்கு மாகாணத்தை வெப்ப அலை தாக்கும், பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக வடக்கின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலைகள் வீசக்கூடும். எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் இருப்பது அவசியம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
இது தொடர்பில் அந்த திணைக்களத்தால் நேற்று விடுக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை உக்கிரம் பெற்றுள்ளது. இந்த உச்சகட்ட வெப்பநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும். மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், மொனராகலை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் வெப்ப அலைகள் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இந்த கடும் வெப்பம் குறித்து அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளிடத்திலும் கூடுதலான அவதானமாக இருந்து கொள்ளவும். உடல் வெப்பத்தை தணிக்க வெள்ளை அல்லது வெளிர் நிறத்திலான மெல்லிய ஆடைகளை அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தாகம் இல்லாவிட்டாலும் போதிய அளவு நீர் அருந்துவதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். கடுமையான சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வேலை செய்பவர்கள் களைப்பு மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடும். எனவே அவர்கள் அடிக்கடி நிழலில் ஓய்வெடுப்பது அவசியம் எனவும் அந்த கருத்து வெளியிடப்பட்டிருப்பதாக இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேராசிரியர்களாக பதவி உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தனியார் நிரப்பு நிலையங்களுக்கு டீசல் விநியோகத்தில் பல்வேறு கட்டுப்பாடு. தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கு டீசல் விநியோகிப்பதை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கட்டுப்படுத்தியுள்ளது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பொது முற்போக்கு ஊழியர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாகவும், மத்திய கிழக்கு போரால் சடுதியாக குறைந்தது சுற்றுலாவிகள் வருகை, பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க கவலை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பொன்னணிகளின் போர் சமநிலையில் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கையின் இறைமைக்கு உட்பட்ட விடயமே கச்சத்தீவு, நாமல் ராஜபக்சே தெரிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது இருப்பதுதான் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி, விமல் வீரவன்சுக்கு சமிந்த எம்பி பதிலடி என்ற செய்தியோடு, கீரிமலை புனித தீர்த்தக்கரை விரைவில் சுற்றுலா மையமாகும், தவிசாளர் சுகிர்தன் தெரிவிப்பு என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், மகிந்தவே நடத்திய தேர்தலை அனுர நடத்த முடியாதது ஏன்? மனோ கணேசன் எம்பி கேள்வி. இனப்பிரச்சனைக்கானதோடு தீர்வு திட்டமாகவே மாகாண முறைமை கொண்டு வரப்பட்டது. தமிழ் மக்களின் எதிர்ப்பை பெற்ற மகிந்த ராஜபக்சவால் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்றால், தமிழர்களின் ஆதரவை பெற்ற அனுரவால் அதனை ஏன் செய்ய முடியாதுள்ளது என மனோ கணேசன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இசை பேராளுமை நவரத்தினம் மறைவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வெப்பம் உயர்வு, நாட்டின் 15 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன்படி மேல் சப்ரகமுவ, தென் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பச்சுட்டன் 39 முதல் 45 வரை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்ற அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாகவும், ஈரானியர்களின் உடலங்கள் விமானத்தில் அனுப்பி வைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கீரிமலை கனகநாயக முதலியார் மட ஆதனம் வலிவடக்கு பிரதேச சபையிடம் கையளிப்பு. கீரிமலை புனித தீர்த்தக்கரையில் அமைந்துள்ள தண்டிகை கனகநாயக முதலியார் மட ஆதனம் வலிகமம் வடக்கு பிரதேச சபையிடம் 100 ஆண்டுகளுக்கு குத்தகையின் அடிப்படையில் கையளிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், யாழ் கோட்டை குருநகர் துறைமுகம் உலக வங்கியின் நிதியில் அபிவிருத்தி. உலக வங்கியின் முதற்கட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண கோட்டை மற்றும் குருநகர் மீன்பிடி துறைமுகம் ஆகியன தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார். உலக வங்கியின் தென்னாசியாவுக்கான உபதலைவர் ஜோகன்னஸ் சுட் தலைமையிலான உயர்மட்ட குழுவினருக்கும் ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. சந்திப்பின் ஆரம்பத்தில் ஆளுநர் தெரிவிக்கையில், சுற்றுலாவிகள் அதிகளவில் வருகை தரும் இடமாக யாழ்ப்பாண கோட்டை விளங்குகின்றது. எனினும் சுற்றுலாவிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலான ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இல்லை. அவை உடனடியாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அதேபோன்று எமது மாகாணத்தின் பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கும் மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக குருநகர் மீன்பிடி துறைமுகமும் நவீன முறையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஏனைய முக்கியமான திட்டங்களை 2ஆம் கட்ட செயற்திட்டங்களில் உள்ளடக்க வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து உலக வங்கியின் தென்னாசியாவுக்கான உபதலைவர் ஜோகன்னஸ் சுட் தெரிவிக்கையில், இலங்கைக்கான உலக வங்கியின் உதவிகள் பிரதான 5 துறைகளின் கீழ் அமைய உள்ளன. முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டங்கள் தொடர்பில் இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக வங்கியின் முகாமைத்துவ குழு கூட்டத்திலேயே இறுதி தீர்மானம் எட்டப்படும் எனவும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகாசிரியர் தலையங்கமாக தூண்டிலே நிலையானது என்ற தலைப்பிடலோடு
பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. எரிபொருள் நெருக்கடிக்கு ரஷ்யாவிடம் உதவி கோரல். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய ரஷ்யாவிடமிருந்து அவசரமாக எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கம் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், ஆயுதத்தால் தாக்கி பெண் கொலை. ரத்தினபுரி அயகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தூள்கள பகுதியில் பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையை செய்த சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற அந்த செய்தி ஒரு கட்டப்படப்பட்ட செய்தியாகவும், கீரிமலை புனித தீர்த்தக்கரை விரைவில் சுற்றுலா மயமாகும் தவிசாளர் சுகிர்தன் தெரிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சஞ்சீவி பகுதிகளில் பல்வேறு நபர்களினுடைய கட்டுரைகளும் ஆக்கங்களும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதி பக்க செய்திகளுக்குள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புக்கு உட்புடைமை பரிசில் 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையில் அதி உயர் சீட்டி பெற்ற மாணவர்களுக்கு உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை தொடர வழிவகுக்கும் விசேட புலமை பரிசில் திட்டத்தை பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் என்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு